பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். அருமையானவர்களே, நாம் இப்பொழுது ஒரு புதிய கோட்ரேனத்திற்குள் நுழைந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி நம்பி இந்த பெரிதான ஊழியத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற தேவனாகிய கர்த்தர் நமக்கு தயை புரிவாராக. எதிர்நோக்கி இருக்கிற 4 வருடங்களுக்கு எந்த கருப்பொருளிலே பயணிக்கலாம் என தேவ சமூகத்தில் நான் அமர்ந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் கொடுத்த தரிசனம் எழுப்புதலை நோக்கிய பயணத்தில் பயணிக்க வேண்டுமென. அதன் அடிப்படையில் நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆபக்கூக் 3வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். எழுப்புதல் என்பது பரவச நிலை அல்ல, கர்த்தருக்காய் நம்முடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதே. தேவனோடு கூட இசைந்து பயணிக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை, அது நம்முடைய மைய விசுவாசம் மற்றும் கிறிஸ்துவ வாழ்க்கையோடு மீண்டும் இணைக்கும் ஒரு ஆழ்ந்த நிலை மீட்பு. தேவ மக்களை தேவனின் நோக்கத்தோடும் விசுவாசத்தோடும் மீண்டும் இணைக்க உதவும் ஆவிக்குரிய புத்துணர்ச்சி அளிக்கும் மின்பொருள். இப்படிப்பட்ட பரிசுத்தத்தின் எழுப்புதல் நமது இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டில் உருவாக வேண்டும். அதுவே நம்முடைய தரிசனமாக இருக்க வேண்டும். எதிர்நோக்கி இருக்கிற 4 வருடத்திற்கான சப்தீம் 2025வது ஆண்டிலே ரெஸ்யூம், தொடர்ந்திடு என்பது புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலுடனே மீண்டும் துவங்குவது என்பதை குறிக்கும். 2026 ரிலேட், தொடர்பிலிரு என்பது இயேசுவானவர் நம்மை நேசித்தது போல நாமும் பிறரை நேசித்து பிறரோடு கூட உறுதியான அன்பான உறவை கட்டுவதை குறிக்கும். 2027 ரெஸ்டோர், சீர்படு என்பது நம் வாழ்க்கையில் உடைந்தவைகளை தேவன் குணமாக்கவும் சரி செய்யவும் முடியும் என்ற சத்தியத்தை குறிக்கும். 2028 ரீச், குறிக்கோள் அடைந்திடு என்பது நம்முடைய விசுவாசத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்வதை மையப்படுத்தி குறிக்கும். ஒரு அமர்ந்த தண்ணீரில் போடப்பட்ட கல் ஏற்படுத்தும் சிற்றலை விளைவை போல எழுப்புதல் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசியின் ஆத்மா, குடும்பம், சபை மற்றும் சமுதாயத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணும். எழுப்புதல் என்பது மீண்டும் தொடர்வதற்கும், தொடர்பில் இருப்பதற்கும், சீர்படுவதற்கும், குறிக்கோள் அடைந்திடுவதற்கும் தேவனின் அழைப்பாகும். அது நாம் விசுவாசத்தில் புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட மீண்டும் ஒரு அர்ப்பணிப்பையும் ஏற்படுத்தும். பிரியமானவர்களே, வாருங்கள், எழுப்புதல் பயணத்திலே தொடர்ந்திடுவோம். தேவன் விரும்புகிற எழுப்புதல் மூலம் நமது மாநாடானது உயிர்ப்பிக்கப்படட்டும். நாம் ஒவ்வொருவரும் தேவ எழுப்புதலை பெற்றவர்களாய் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்புடன் வாழ தேவன் நமக்கு தயை புரிவாராக. இதுவே நம்முடைய தரிசனமாக இருக்கட்டும். நம் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் எழுப்புதல் வீரர்களாக, வீராங்கனைகளாக மாற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.